வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலி கார்ல இருந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் வெல்கம் தேவா. ஸோ இன்னைக்கு நிறைய நம்ம டாபிக்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ரெயின் அஃபெக்டட் கேம். ஸோ அதனாலே நமக்கு ஸோ ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் தான் இருக்கு. அண்ட் நம்ம ஃபுல் கேம் பார்க்க முடியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பட் அதர்வைஸ் நம்ம வி சா வெரி பாசிட்டிவ் இன்டென்ட் ஃப்ரம் அவர் T20 கேப்டன். ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு கப்பல் ஆஃப் ஷாட்ஸ் ஹேசல்வுட் அடிச்சது செம்மையா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஹேசல்வுடோட பீட் ஆனதும் சம போலிங். ஹேசல்வுட் பக்கா டெஸ்ட் மேட்ச் லைன். ஐ திங்க் அவர் ஆஷஸ்க்கு அவர் தான் பிக் ஆஃப் த போலர்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையா இருந்தது. பட் சூரியகுமார் யாதவும் கரெக்டா அவங்க ரெயின் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி அங்க வெளியில இருக்கிற கோச் டேப் பண்ணாங்க. ஏன்னா நேத்தன் எலிஸ ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சாரு கரெக்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி. சோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கேம். நல்லா இருந்திருக்கும். ஆனா எதுக்கு அவங்க டாஸ் ஜெயிச்சு போலிங் பண்ணாங்கன்னு தெரியல. சோ இதை பத்தி எல்லாம் பேசலாம். டீம் காம்பினேஷன் பத்தி எல்லாம் பேசலாம். ஸோ டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் அண்ட் வில் ஆல்சோ டாக் அபவுட் விமென்ஸ் வேர்ல்ட் கப். இப்ப இன்னைக்கு நடந்த மேட்ச் அண்ட் நாளைக்கு நடக்க போற பிளாக் பஸ்டர் கேம். ஸோ வில் டாக் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் தேவா, இன்னைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அன்பினிஷ் கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஷோர். அதாவது நான் இந்த மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அன் அப்டேட். ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரியை பொறுத்த வரையும் இஸ் ஸ்டேபிள் நவ். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி நம்ம இனிஷியலி வி தாட் தட் ஒரு ரிப்கேஜ் இன்ஜுரி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் நவ் அவருக்கு ஃபர்தர் ஸ்ப்ளீன் இன்ஜுரியாக மாறி இருக்கு. ஸோ வெரி சீரியஸ் லெவலில் ஆயிருக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி. இப்போ இஸ் பேக், இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட் திங். அண்ட் ஃப்ரம் அவர் பியாண்ட் பவுண்டரிஸ் சார்பாக பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட் சார்பாக வி ப்ரே அண்ட் விஷ் ஃபார் இஸ் ஸ்பீடி ரெக்கவரி ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரையும். கம்மிங் பேக் டு இன்னைக்கு கேம், ஒரு நல்ல மேட்சாக ஆயிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு அவங்க சைட்லேயும் ஒரு சம பேட்டிங் லைனப் இருக்கு. ஜோ சிங்க்லிஸ் இஸ் பேக் ஃபார் ஆஸ்திரேலியா, விச் இஸ் எ குட் திங். அவங்க சைடில் அவங்க இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஜோஸ் பிலிப்பியும் ஆடி இருக்காங்க. 2 பேருமே போயிருக்காங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியன் காம்பினேஷன் பார்த்தா. ஜாம்பா மிஸ்ட் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 T20s. வில் பி பேக் ஆன் 3rd T20. ஸோ மேத்யூ கூமன் மட்டும்தான் ஒன்லி ஸ்பின்னர் அவங்களுக்கு இன்னைக்கு. இதில் நம்மளோட பேட்டிங்ஸ் வைஸில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு பழைய இது தெரியுது. ஒரு ப்ரீ மெடிடேட்டட் ஷாட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த பிக்கப் ஷாட், அந்த ஃபர்ஸ்ட் 3rd பாலோ என்னமோ இவர் 6 அடிப்பார் ஹேசல்வுட். அதுலேயே ஒரு சூப்பரான இது. அண்ட் ஹேசல்வுட் போட்டதும் சூப்பராக போட்டிருந்தாரு. குட் திங். அண்ட் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு டச்சில் இருக்கா, நல்ல அந்த ஒரு சப்ளைம் டச் இருந்தது. ஐ திங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பிக் ஸ்கோர் வந்திருக்கும். மேட்ச் கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா இவங்க 2 பேர்கிட்டமே ஒரு நல்ல பிக் ஸ்கோர் வந்திருக்கும். தட் கான்ஃபிடன்ஸ் கோஸ் ஃபர்தர். பவுலிங் சேஞ்சஸ், நம்ம டீம் காம்பினேஷன்ல ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்கறது என்னன்னா, வி ஆர் கோயிங் வித் அவர் ஸ்ட்ரென்த். அதாவது குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி போத் ஆர் பிளேயிங். அக்சர் பட்டேல் ஆப்வியஸா தெரியும், அவர் கண்டிப்பா இருப்பார் 11ல. ஸோ இந்த மூணு பேரும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். அக்சர் பட்டேல் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வெரைட்டிஸ்க்காக இவங்க 2 பேர் இருக்காங்க. பிளஸ் பும்ரா 16 ஓவர்ஸ் இஸ் வெரி குரூஷியல். இந்த கண்டிஷன்ஸ்க்கே இப்படி போறாங்கன்னா அப்ப இந்தியன் கண்டிஷன்ஸ் ஷோரா இவங்க போறாங்க. நல்ல வேலை அந்த 8th பேட்டர் தேவைன்னு அப்படி ஒரு இதுக்கு போல 7 ஒரு 4 ப்ராப்பரா போயிட்டு இருக்காங்க. ஹர்ஷித் ராணா பாயிண்ட் நம்ம வரும், அது தனியாக டிஸ்கஷன் பண்ணும். ஹர்ஷ்தீப் கொண்டு மிஸ் அவுட் ஆனது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஆனா பட் ஸ்டில் ஃபைன். இந்த பேலன்ஸ் நல்ல விஷயம்தான். இது இந்த மாதிரி சீரீஸ்ல தான் செக் பண்ணணும். ஹர்ஷிப்போட எபிலிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். அவனை குரூஷியல் 2024 ஃபைனல்லே அவர் சூப்பராக பெனல்டிமேட் ஓவர் சூப்பராக போட்டிருந்தார், டெலிவர் பண்ணார். அதனால மேனேஜ்மெண்ட்டும் இது ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்கறாங்க ஹர்ஷித் ராணா வச்சு. அதான் நான் ஃபீல் பண்றேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா. சோ இந்த ஆஸ்திரேலியால 3 ஸ்பின்னரா அப்படின்னு தான் இருந்தது ஃபர்ஸ்ட் அவங்க டாஸ் டைம்ல. நான் பட் இன்னொரு திங் யோசிக்கிறேன். அந்த 3 ஸ்பின்னர் அந்த 3 ஸ்பின்னர்ல வாஷிங்டன் கூட இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது டெஃபினட்டா 3 ஸ்பின்னர் ஆடுவோம். பட் சான்ஸ் கூட இருக்கு 4 ஸ்பின்னர் கூட ஆடலாம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல அந்த ஏஷியா கப்ல அப்படிதான் நடந்தது. ஸோ 4 ஸ்பின்னரும் ஆடலாம்.
அண்ட் 4 ஸ்பின்னர். ஆப்வியஸ்லி பும்ரா இருக்காரு. பட் இன்னொன்னு என்ன நான் நினைச்சேன்னா, ஆம், இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஆர்ஷ்தீப் ஆடினா கூட, இப்ப ஆர்ஷ்தீப், பும்ரா அண்ட் அதாவது இது ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணி ஆர்ஷ்தீப் ஆடினா கூட இந்த பேட்டிங் லைனப் டெஃபினட்டா நமக்கு அந்த ஒரு எயித்து பொசிஷன்ல வந்து பேட்டர் வேணும்ன்ற ஒரு கான்செப்டை விட்டுட்டு ஆர்ஷ்தீப் ஆடினா கூட டெஃபினட்டா நமக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் ஒன்று நினைக்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஹோப்ஃபுல் தட் சரி நமக்கு ஒரு ப்ராப்பர் கேம் கிடைக்கும், இது பண்ணி டெஸ்ட் பண்ணோம்னா இது பண்ணலாம்னு இருக்கோம். பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் கேம் வந்து பார்க்கலாம். ஐ ஃபீல் தே வில் கோ வித் த சேம் ஸ்குவாடு. பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்ல மோஸ்ட்லி சேம் ஸ்குவாட் தான் போவாங்க. மெல்பர்ன்ல நெக்ஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல நடக்குது. மெல்பர்ன்ல கடைசியா இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்தது T20 வேர்ல்டு கப் ஃபைனல், இங்கிலாந்து வர்ஸ் பாகிஸ்தான் நடந்தது தான். நமக்கு மெல்பர்ன் தெரியும். மெல்பர்ன்னாலே வந்து த கிங் கோலி அண்ட் அஸ்வினோட அந்த எக்ஸ்ட்ராடினரி பிளாக் பஸ்டர் கேம் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ லெட்ஸ் சி, அது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் பவுலிங். மேபி மெல்பர்ன்ல பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷன் கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்னு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஏன்னா 3வது ஃபேஸ் பவுலராக நம்ம தலைவன் தூபையை நம்பி தான் போகிறோம் அப்படி இருந்தா. பட் என்னை கேட்டால் போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மேட்ச் அடி வாங்கினாலுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா வேர்ல்டு கப் நடக்க போகிறது இந்தியாவில் தான். ஸோ இங்கேயே அவங்க பெட்டராக பண்ணாங்கன்னா இந்தியாவில் ஹை சான்சஸ், சக்ஸஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம் என்னை பொறுத்த வரையும். டிபேட்டபிள் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங். அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா எப்படி பண்ண போறாரு, பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, ஒரு பவர் பிளேல இவரை நம்பி கொடுக்கலாமான்னு டெஸ்ட் பண்றாங்க ஹர்ஷித் ராணாவை. இல்லைன்னா ஐடியலி ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா மட்டும்தான் ஆடி இருக்க முடியும். அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சொல்லு. சாரி, திடீர்னு இது நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், சொல்லு. இல்ல, நம்ம இன்னொன்னு பாக்கணும்னா அந்த கிரவுண்ட் ரொம்ப பெருசு இல்ல, லைக் எம்சிஜி வந்து ரொம்ப பெருசு. சோ அந்த டைம்லயே வந்து ஸ்பின்னர்ஸோட வேரியேஷன் அண்ட் சிவம் டூவேயோட ஸ்லோர் டெலிவரிஸ் அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பேட்டிங்ல, ஸோ ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ ஐ திங்க் டெஃபினட்டா இந்த காம்பினேஷன் வச்சு போகலாம். பட் இந்த காம்பினேஷனே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த வேர்ல்ட் கப்க்கு. ஏன்னா ஸ்பின்ன இந்தியால வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பார்த்தோம், வைட் லைன் சேஞ்ச். அந்த ஒரு மார்க் இது பண்ணி இப்போ வந்து நியூ ட்ரையலில் போயிட்டு இருக்கு. ஐசிசி ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க நியூ வைட் லைன் சேஞ்சு. லெக்ஸ் முன்னாடி பால் வந்து எனிதிங் கோயிங் லெஃப்ட் சைடு ஸ்டெம்புக்கு அப்புறம் போகிறது, பேட்ஸ்மேன் கிராஸ் ஆகி வெளியில் போகிறது எல்லாமே. இப்போ ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடில் வெளில போகுதுன்னா பால், அது எல்லாமே ஒய்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு மார்க் வச்சிருக்காங்க ஸ்டெம்பு, அதாவது ஒயிட் லைன் மார்க் இல்லாம இன்னொரு ஒரு மார்க் ஸ்டெம்ப்லேருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மார்க் வச்சிருக்காங்க. நம்ம அந்த இமேஜ்ல காமிப்போம். ஸோ அந்த மார்க்குக்கு பேஸ் பண்ணி அந்த த்ரெஷ்ஹோல்டுக்குள்ள பால் பிளேஸ் உள்ள போச்சுன்னா தட் இஸ் நாட் கால்ட் ஏ ஒயிட் லைன் கிடையாது. இது ஒரு சேஞ்ச். இது ட்ரையல் பேசிஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஆன் த லெக் சைடு பொறுத்தவரையும் இது ஒரு சேஞ்ச். இதை பொறுத்தவரையும் பார்த்தோம். இன்னொரு கம்மிங் பேக், எனிதிங் உனக்கு நம்ம இந்த நெக்ஸ்ட் T20க்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல அதுதான் இந்த இதுதான். ஸோ உமன்ஸ் இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கோயிங் டு த ஃபர்ஸ்ட் ஃபைனல் மேட்ச், அவங்களோட வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் ஃபைனல் வந்து ஸ்பாட் பிடிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீம். கங்க்ராச்சுலேஷன் டு தம். அண்ட் அவங்களுக்கு பல வருஷம் ரொம்ப லைக் அதே மென்ஸ் டீம் மாதிரி தான் இவங்களும் உமன்ஸ் டீமுக்கும் அந்த வேறு அப்டக்கிள் நிறையா செமிஃபைனல் கண்டினியூஸாக செமிஃபைனல் வந்திருக்காங்க. அவங்கள அந்த இதை கிராஸ் பண்ண முடியல. ஸோ குடோஸ் டு தம், தே கிராஸ்டு அண்ட் என்டரிங் இன் டு த ஃபர்ஸ்ட் ஃபைனல். அண்ட் எனக்கு என்னமோ திருப்பி அகைன் 2024 T20 வேர்ல்டு கப் மாதிரி இந்தியா வெஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா சந்தோஷம். அதுல இந்தியா அடிச்சுட்டு அதே ரிசல்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த உமன்ஸ்ல கப் அடிச்சோம்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி திங்கா இருக்கும். வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஆமா, அது நாளைக்கு செம்ம கேமா இருக்க போறது. ஐ திங்க் இட் இஸ் திருப்பி ஹோம்ல நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம், ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸோ ஹோம்ல நடக்க போறது. ஸோ ஷஃபாலி வர்மா திருப்பி வந்திருக்கா ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து ஷி ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் கேமு அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் பிளாக் பஸ்டர் கேமா இருக்க போறது. ஸோ மேசிவ் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வி டெஃபினெட்லி ஆஸ்திரேலியன் டீம் தெரியும் எத்தனை ஒரு 15-16 வேர்ல்ட் கப்ஸ் அடிச்சிருக்காங்க.
நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கிறது வந்து இஸ் கோயிங் ஸோ அதான் இதுல ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் என்னன்னா ஐசிசி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு நம்மளோட டு பி a ரீப்ளேஸ்மெண்ட் big achievement. ஓப்பனருக்கு இந்தியன் ஷஃபாலி விமென்ஸ் வர்மா. கிரிக்கெட் டீம். ஸோ அதான் இப்போ வந்து ஷஃபாலி வர்மா நீ சொல்லியிருந்தல ஐசிசி நம்மளோட ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணி ஷஃபாலி வர்மா ரீப்ளேசிங் பர்த்திகா ராவல் அந்த இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஷஃபாலி வர்மா வென் ரெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பிச்சில் பொறுத்தவரைக்கும் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ரெயின் வரும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு. ஸோ கேம் ஷார்ட் அண்ட் ஆகும்போது அண்ட் ஓவர்ஸ் குறையும் போது அப்பதான் வந்து ஷஃபாலி வர்மா வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸா இருப்பாங்க. அதாவது இட் ஆர் மிஸ் மாதிரி தான் அவங்க அடிச்சா வேற லெவல்ல இருக்கும் ஷஃபாலி வர்மாவோட பொறுத்தவரையும். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அந்த வார்ம் அப் மேட்ச்ல நல்லா ஆடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஷஃபாலி வர்மா. ஷீ இஸ் டூயிங் வெல் இன் T20 மேட்சஸ், நாட் இன் ஒன் டே. பட் கேம் கம்மி ஆச்சுன்னா ஷார்டன் ஆச்சுன்னா இட் இஸ் வெரி அட்வான்டேஜ். ஷீ வில் பி இன் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஷஃபாலி வர்மா. ஷீ வில் பி இன் சிங்கிள் மைண்ட் செட், அடிக்க தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல கிளாரிட்டியில நல்லா ஆட ஆரம்பிப்பாங்க. Hopefully she does that and we wish our Indian women's team once again. இந்த வீடியோ போடும்போது ஐ திங்க் நம்ம நீங்க பார்க்கும்போது இந்திய உமன் டீம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ தான். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபைனல் தாட்ரா? அதுதான். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see இன்னொரு 4 மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 4 T20s இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கம் ஆன் த பெட்டர் சைட் ஆஃப் இட். அண்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து வி see எவ்ரி டே எவ்ரி இயர் எவ்ரி 4 years வந்து வேர்ல்ட் கப்போட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமோட டெவலப்மெண்ட் வந்து அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் த ரைஸ் அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் மல்டிஃபோல்டு. அண்ட் WIPL அதோட இம்பாக்ட் நிறைய தெரியுது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விமென்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து ஹேஸ் டு கேபிட்டலைஸ் ஆன் ஆல் திஸ் அண்ட் வின் டுமாரோ. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த விமென்ஸ் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதான். ஸோ யா ஸோ we wish him our women's team and even Shreyas Iyer injury we wish for his speed recovery. ஸோ அண்ட் நம்ம மென்ஸ் டீமும் நல்லா ஆட்டும். நிதிஷ்குமாரும் பாவம் இன்ஜுரி, அவரும் ஃபர்ஸ்ட் 3 T20s இல்லை. ஸோ வி விஷ் ஹிம் ஆல்சோ ஃபார் ஹிஸ் ஸ்பீடி ரெக்கவரி. ஸோ இந்த இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் மழை அங்கங்கே எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு மேட்சை காலி பண்ணிட்டு இருக்கு. இங்கே சென்னையில் மழை, பெங்களூர்ல மழை, ஒவ்வொரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே ஆஸ்திரேலியாலையும் மழை. ஸோ லெட்ஸ் சி அந்த இது தட்ஸ் வேற ஏதாவது இருக்கா? இல்ல நானே இது சொல்லிட்டு இருக்கேன். அங்க அதே அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம டொமஸ்டிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டாவது கேம் வந்து முகமது ஷமீஸ் வெறித்தனமா போட்டு அகைன் ஐ திங்க் 5-4 எடுத்து பெங்கால திருப்பி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஐ எம் ரியலி பிரேயிங் தட் அந்த மாதிரி ஒரு ஸ்விங் அண்ட் சீம் பவுலர் வந்து டெஃபினெட்லி ஹாஸ் டு கம் பேக். இப்போ ஆப்வியஸ்லி T20ல இல்ல, பட் நெக்ஸ்ட் நடக்கிற ODI சீரீஸும் அண்ட் நியூசிலாந்து கூட ஜனவரியில இருக்கு ODI சீரீஸ். ஸோ அதுல வந்து ஹி டெஃபினெட்லி ஹாஸ் டு கம் பேக். அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு முகமது ஷமி as well. கரெக்ட். ஸோ இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி வெல். அப்புறம் வந்து ஈவன் குர்ஜ்பந்த் சிங்கும் வந்து ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஸோ டொமஸ்டிக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. வில் டூ ஒன் ஸ்பெஷல் வீடியோ ஃபார் டொமஸ்டிக் ஆன் எ செப்பரேட் டே நம்ம பண்ணுவோம் அதுவும் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக் ஆன் அவர் வீடியோஸ் அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கனாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. வி வில் டூ தட். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் subscribing Beyond Boundaries Cricket.